ஸோ குபேரா படம் தனுஷ் ஆடியோ லான்ச்சில் வந்து ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பை வந்து எகிர வச்சாருன்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு செங்கலை கூட யாராலும் பிடுங்க முடியாதுன்னு சொல்லி சொன்னார். ஸோ இவ்வளோ எதிர்பார்ப்புகளோடு வந்த ஒரு குபேரா படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆச்சு. கதை என்னென்னு பார்த்தோம்னா, கடலில் ஒரு கனிம வளம் வந்து கவர்மெண்ட்டால் கண்டுபிடிக்கப்படுது. அதை வந்து கவர்மெண்ட் பண்ணாமல் ஒரு ப்ரைவேட் பார்ட்டி வந்து அட்டாக் பண்ணுறாங்க. நான் இதை பண்ணுறேன், உங்களுக்கு என்ன ஃபார்மாலிட்டிஸ் தேவையோ நம்ம பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்காக 1,00,000 கோடி பேசப்படுது. கவர்மெண்ட்டும் அந்த ப்ரைவேட் பார்ட்டியும் பேசப்படுது. அதில் வந்து கவர்மெண்ட் பார்ட்டி சம்மந்தமாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 50,000 கோடி ஒயிட்டாகவும் ஒரு 50,000 கோடி பிளாக்காகவும் நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட அதை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ அங்கே நீரஜ்ன்ற ஒரு கேரக்டர் உள்ளே வந்து அந்த 1,00,000 கோடியை வந்து ஒரு 50,000 கோடியை அனுப்பிச்சிட்றாங்க. மீது 50,000 கோடியை பிளாக்காக அதை ஒயிட்டாக மாற்றணும். இது எப்படிங்கிற போது வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 4 ஸ்டேட்டில் வந்து ஒரு 4 பிச்சைக்காரங்களை செலக்ட் பண்ணுறாங்க. அதில் திருப்பதியில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிற தனுஷ் அவரை தூக்குறாங்க. 4 பேர் ஒரு இடத்துல அசம்பிள் ஆனோன்னு 4 பேருக்குமே வந்து சில ஆக்டிவிட்டீஸ்லாம் சொல்லிக் கொடுத்து, கையெழுத்து போட சொல்லிக் கொடுத்து, ஒரு அலோ சொல்லிக் கொடுத்து, அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணி ஐடியெலாம் ரெடி பண்ணி ஸ்விஸ் பேங்க்கில் வந்து இவங்களுடைய பேரில் வந்து அந்த பிளாக் மணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆளுக்கு 10,000 கோடின்னு அங்கேருந்து அதை ஒயிட்டாக கன்வெர்ட் பண்ணி இங்கே அந்த அமைச்சர்களுடைய பினாமியில் ஹேண்டில் பண்ணுறது தான் இது ஒரு லைனாக கொண்டு போகிறாங்க. இது தனுஷ் வந்து பேசின வகையை பார்க்கும்போது இது வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்லாம் நம்ம திங்க் பண்ணோம். டைரக்டர் சேர் கமலாவும் வந்து தேசிய விருது தனுஷுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார். ஏற்கனவே 2 முறை வாங்கினவர். கண்டிப்பாக இதில் இந்த கெட்டப்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக தனுஷ் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் உள்ளே போனோம். ஆனால் இதற்கு நேர்மாறாக இருந்தது. அது தனுஷை பொறுத்த மட்டும் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு எடுத்துட்டால் கூட ஸ்க்ரீன் ப்ளே வந்து சரியில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் செகண்ட் ஹாஃப் வந்து டோட்டலாக வேறு ஒரு டைவர்ஷனில் கொண்டு போனாங்க. இப்போது எனக்கு இங்கே ரஜினி சார் சொன்னதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு ப்ரொடியூசர் பல கோடி இறக்குறாங்கன்னா அந்த கதை அருமையாக இருக்கணும், ட்ரீட்மெண்ட்டு பண்ணணும், ஒரு பக்கா கமர்ஷியல் ஒரு ஆடியன்ஸ் 200 கொடுத்து வர்றாங்க, மக்கள் வர்றாங்கன்னா அவங்களுக்கு திருப்திப்படுத்த அனுப்பணும். ஸோ ப்ரொடியூசர் போட்ட அந்த 200 கோடியோ 300 கோடியோ திரும்பி நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் அழுத்தமாக சொல்லுவார். அப்படி தான் கதை இன்ன வரைக்குமே செலக்ட் பண்ணிகிட்ருக்காரு. அதில் இருந்து ஏன் இவர்கள் அந்த பாடத்தை கற்றுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தான் தோணுச்சு. ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தா ஸோ அது ரொம்ப ஆவரேஜ். செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேயோ கொண்டே சுற்றுறாங்க. சேகர் கமலா பார்த்திங்கன்னா ஹாப்பி டேஸ், லைஃப் இஸ் பியூட்டிஃபுல், நிறைய படங்கள் நல்ல நல்ல படங்கள்லாம் எடுத்திருக்காரு. குறிப்பாக வந்து லீடருங்கிற படம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். அதனால் அவர் எடுக்கிற படம் தனுஷ் அதில் வந்து ஒரு கதாநாயகன், நாகார்ஜுனா ஒரு கதாநாயகன். இந்த படத்தை வந்து தெலுங்கில் தான் எடுத்தாங்க, ஆனால் வந்து தமிழ் தெலுங்குன்னு சொல்கிறாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற பேன் இண்டியா படம் இல்லாமல் எல்லா லாங்குவேஜ்லேயும் எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு தெலுங்கு படம் தான். இந்த படத்தில் தனுஷ் நடிச்சிருக்கிறாரு. அவருடைய டைரக்ஷனில் தனுஷ் நாகார்ஜுனா காம்பினேஷனில் இந்த படம் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆடியன்ஸ்கிட்டே இருந்துச்சு. ப்ரமோஷன் பார்த்திங்கன்னா இந்த படத்தை பற்றி பெரிய எதுவும் ஹைப்பாக எதுவும் சொல்லலை, ஆனால் நிச்சயமாக அது நல்ல படமாக வரும் அப்படிங்கிறது வந்து தனுஷே வந்து சொல்லியிருந்தார், ப்ரமோஷன்ஸ்லாம் சொல்லியிருந்தார். ஸோ இந்த படத்தை போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா டோட்டல் டிசப்பாயின்மெண்ட். ஏன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, தனுஷ் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ தமிழில், நாகார்ஜுனா ஒரு ஆக்ஷன் ஹீரோ தெலுங்கில். ஸோ 2 ஆக்ஷன் ஹீரோ வச்சுக்கிட்டு ஒரு ஆக்ஷன் படம் எடுத்திருக்காங்களா அப்படின்னா இல்லை. அதே நேரத்தில் 2 ஆக்ஷன் ஹீரோ வச்சுட்டு ஏதோ ஒரு கதைக்களமாக அந்த படம் ட்ராவல் ஆகுதா அப்படின்னா அதுவும் இல்லை. ஏதோ ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையே இந்த படத்தை எடுத்த மாதிரியே இருக்குது. அதாவது தனுஷை அறிமுகப்படுத்துகிறாங்க, பிச்சைக்காரனை அறிமுகப்படுத்துகிறாங்க. அந்த அறிமுகப்படுத்தும் போது அந்த கதாபாத்திரமாகவே இருக்கார் தனுஷ். உண்மையாக சொல்லப்போனால் சூப்பராக இருக்குது அந்த கதாபாத்திரம், ரொம்ப ஆப்டாக இருக்குது தனுஷ்க்கு நம்ம நடிக்க சொல்லியே கொடுக்க வேணாம். பல படங்கள் அசூரன்லேருந்து எல்லா படத்துலேயுமே பார்த்திங்கன்னா வேறு மாதிரியான நடிப்பை வந்து தனுஷ் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கார். ஸோ இந்த கதாபாத்திரம் பிச்சைக்காரனை அறிமுகப்படுத்தும் போது இந்த படத்தில் வேறு என்னமோ சொல்ல போகிறாங்க போல் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனை அது நிச்சயமாக க்ரியேட் பண்ணுது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்து இம்மீடியட்டாக பார்த்திங்கன்னா பிச்சை எடுத்துகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா வேறு ஒரு பிச்சைக்காரனை ஒரு காரில் போகிறவன் அடித்து போட்டு போயிடுறான். அந்த பிச்சைக்காரங்க ஸ்பாட்டில் இறந்து போயிடுறான். அந்த பிச்சைக்காரனை அனாதையாக அடக்கம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பிச்சைக்காரவங்களாம் இருக்கிற காசெல்லாம் போட்டு ஒரு மரியாதையாக அவருக்கு ஈமச்சடங்கெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இந்த பேக்ரவுண்டில் இந்த கதை வந்து வேறு மாதிரி இருக்க போது போல் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணால் இது வந்து ஒரு மசாலா படமும் இல்லாமல், இது வந்து ஒரு தனுஷ் படமும் இல்லாமல், ஒரு நாகார்ஜுனா படமும் இல்லாமல், இது எப்படி சொல்கிறது, ஒரு கதையம்சம் உள்ள படமாகவும் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு
எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு இலக்கே இல்லாமல் ஓடிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். தனுஷை பொறுத்த மட்டும் நீங்கள் சொன்னது மாதிரி வந்து அந்த பிச்சைக்காரனாகவே வாழ்ந்திருக்காருன்னு நம்ம சொல்லலாம். பட் மேபி அவருக்கு தீனி போட்டுச்சா, இந்த டைரக்டருடைய சேகர கமலாவுடைய அந்த இயக்கம் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டுச்சா அப்படின்னா இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்தது ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக இப்போ தான் இந்த பிச்சைக்காரன் வர்றாங்க, 10,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. செகண்ட் ஹாஃப் இவர் இல்லை எல்லாமே கெட்டவர்கள் தெரியும் போது அங்கே வந்து ஹீரோ வந்து இந்த 10,000 கோடி எடுத்து அவனுடைய லட்சியம் என்ன அப்படிங்கும்போது இந்த பிச்சைக்காரர்களுக்காக வீடு கட்டணும், உணவு விடுதி பண்ணணுங்கிறது மாதிரி. செகண்ட் ஹாஃபில் ஒரு கமர்ஷியலாக ஒரு சென்டிமெண்ட்டாக கொண்டு வந்து இந்த பிச்சைக்காரர்கள் பூராமே தூக்கி நிற்பட மாதிரி கொண்டு போய் தான் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு அசுரன் மாதிரியோ ஒரு ஆடுகளம் ஒரு கர்ணன் மாதிரியோ இருக்குமோ அப்படின்னு நினச்சோம்னா அது கொஞ்சம் இல்லாமல் போச்சு. பட்டு என்னை பொறுத்த மட்டும் இந்த குபேர பெரிய அளவில் மக்கள்கிட்ட போய் ரீச்சமான ஒரு கேள்விக்குறியாக எனக்கு தெரியுது. நாகார்ஜுனாங்கிற கேரக்டர் வந்து உதயான்ற ஒரு படம்லாம் ஆரம்பத்தில் வந்துச்சு, கிட்டத்தட்ட 89ன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருப்பார். இப்போ பயங்கரமான ஒரு ஆக்ஷன் ஹீரோ. அவரை கொண்டு வந்து இந்த படத்தில் போட்டு ஒரு டம்மி டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா அந்த கதாபாத்திரமே பார்த்தீங்கன்னா ஒரு முழு வடிவமே ஆகாத ஒரு கதாபாத்திரமாக டம்மியாகவே வந்து இருக்குது. வராரு, காரில் இறங்குறாரு, பேசுகிறாரு, போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தனுஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரத்தில் ஒரு அழுத்தத்தோட கதையை வந்து சொல்லியிருந்தாங்கன்னா அது நல்லா இருந்திருக்கும். ஆனால் அவரையும் கொண்டு வந்து, அதாவது எப்படி சொல்கிறது, ஒன்றுமே தெரியாத ஒரு பிச்சைக்காரன், எந்த அறிவுமே இல்லாத ஒரு மனிதர் அப்படிங்கிற மாதிரி காமிச்ச ஆரம்பத்தில் ஒரு 10 ரூபா 20 ரூபா கனெக்ட் பண்ணி சாப்பிட்ற ஒரு மனிதனாக இருக்கிற ஒரு மாதிரி கேரக்டரை அமைச்சு அவர் வந்து அதாவது இந்த 10,000 கோடி எங்கே, அது வந்து நான் மக்கள்கிட்ட கொடுக்கணும் அப்படி இப்படின்னு இங்கே உள்ள பிச்சைக்காரங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைச்சூர்த்தனமாக இருக்குது. ஒரு மெச்சூரான ஒரு டைரக்டர் செய்யக்கூடிய ஸ்க்ரீன் பிளேவாக இது இல்லை. அதுவும் இல்லாமல் 3 மணி நேரங்கிறது வந்து நீண்ட ஒரு அதாவது பெரிய ஒரு படமாக போச்சு. அது வந்து மிகப்பெரிய, அதாவது இந்த மாதிரி பெரிய பெரிய படங்கள்லாம் வருது பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து ட்ராலாக மாறிடும். 2 ஹவர்ஸ்க்குள்ளே சொல்ல வேண்டிய கதை தான் அது. இல்லை 2 ஹவர்ஸ்க்குள்ளே கூட சார் அழுத்தமான கதையை வந்து நீங்கள் 2 மணி நேரத்தில் சொன்னீங்கன்னா அது நிச்சயம் நிற்கும். இப்போ ராட்சசன் ஒரு படம்லாம் வந்துச்சு, ராம்குமார்னு ஒருத்தர் டைரக்ட் பண்ணியிருந்தார், விஷ்ணு விஷால் நடிச்சிருந்தார். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் உள்ள ஃபுட்டேஜ் உள்ள படம் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து அழுத்தமாக கிரிப்பிங்காக இருந்துச்சு. அடுத்தென்னு இருந்துச்சு. லக்கி பாஸ்கர்னு ஒரு படம் வந்துச்சு, அதுவும் ஒரு தெலுங்கு டைரக்டர் தான் பண்ணியிருந்தார், வெங்கி அட்லூரி. அந்த படம் எப்படி இருந்துச்சு, அதாவது ஒவ்வொரு சீனும் கிளவராகவும் இன்டெலிஜென்ட்டாகவும் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, எப்படி வந்து இவர் எஸ்கேப் ஆக போகிறாரு, கூட அருமையாக சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்காங்களா அப்படின்னா சொல்லலை. ஒன்று பிச்சைக்காரங்களோட கதையாவது அழுத்தமாக அவங்களுடைய வாழ்வியலை அவங்க படுற கஷ்டங்களை சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா ஒன்று கமர்ஷியல் படமாவது கொடுத்துருக்கலாம். ரெண்டும் இல்லாமல் 2 கெட்டானா போச்சு. இதில் சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் கண் கலங்கிறது மாதிரி சில காட்சிகள் பண்ணியிருந்தேன். அதையும் நம்ம அது சொல்லாமல் இருக்க முடியாது. அந்த பிச்சைக்காரி குஷ்பு பிரெக்னெண்ட்டாக இருக்கும்போது உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்ச உடனேயே தனுஷ் வந்து அந்த ஹாஸ்டலில் பார்க்கும்போது சாப்பிட்டு இருக்கும்போது சில உண்மையிலேயே அது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக கண்ணு கலங்கிற மாதிரி இருந்தது. அந்த ராஷ்மிகா மந்தானா வந்து ஒரு ஏஞ்சல், இன்றைக்கி க்ரஷ் ஸ்டார் அப்படின்ட்டு அப்படி கனவு கண்ணின் மாதிரி இருந்தவங்களை போட்டு இதில் ஒரே காஸ்டியூமில் போட்டு ஆயில் மேக்கப்பை போட்டு அப்பாவும் அதையும் சாவடி அடிச்சிட்டாங்க. ராஷ்மிகா அதுக்கு தேவையில்லை. அதுக்கு ஒரு நியூ கம்மரை போட்டு அவங்க லைஃப் கொடுத்துருக்கலாம். பட் ஸ்டார் காஸ்ட் அதிகம், பெரிய பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க. ரெக்கவரி ஆகுமா அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. பட் இதில் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா மியூசிக்கு டிஎஸ்பி பண்ணியிருக்காரு, ஒன்றும் பெரிய அளவில் இல்லை. தனுஷ்க்கு வந்து இதில்னா சாங்கெல்லாம் கொண்டு போக முடியாது. ரெண்டாவது அந்த ஒரு பிச்சைக்காரன் சாகும்போது வந்து அவர் அடக்கம்னு சொல்லி அங்கே ஒரு சாங்கை வேற போட்டு விட்டு தேவையில்லாமல் ஒரு பிச்சைக்காரன் எதுவுமே தெரியாமல் இருக்கிறப்ப அங்கே டான்ஸ் ஆடுவானா அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அதை டான்ஸ் ஆட வச்சு கமர்ஷியலுக்கு போட்டிருக்காங்க, பெரிய அளவில் இல்லை. ஸோ நாகார்ஜுனா டோட்டலாக ஒரு வேஸ்ட்டு தான் எனக்கு கேட்டால் சொல்லுவேன். தனுஷ்க்கு வந்து இது வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்படக்கூடிய அப்படின்னு ஒரு படம்னு சொன்னார். எனக்கு என்னமோ இது வந்து பேசக்கூடிய படமாக தனுஷ்க்கு அமையலன்னு தான் நான் சொல்ல முடியும். மிகப்பெரிய ஒரு ரசிகர் கூட்டம் இங்கே தமிழ்நாட்டில் அவருக்கு இருக்குது. ரசிகர்களுக்கு ஏற்ற படமான அது ஒரு கேள்விக்குறி. என்ன ஜேர்னர்னே தெரியல, என்ன ஜேர்னர்னே தெரியாமல் நீங்கள் ஒரு கதையை எடுத்து ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சிக்கல்லாம் வரும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தனுஷ் நம்ம முதல்ல பேசின மாதிரி நல்லா நடிச்சிருந்தார், உண்மையிலுமே நல்லா நடிச்சிருந்தார். ஆனால் அதை கூட வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்க்க முடியல. அடுத்தடுத்து பார்க்கும்போது சலுப்பு தட்டாது, ஒரே பேரில் வந்து சலுப்பு தட்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த படத்தில் ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் என்னென்னா, இந்த ரயில் நிலையத்தில் வந்து ராஷ்மிகா மந்தனாவும்
தனுஷும் சந்திக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த காட்சி நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் அது தொடர்ச்சியாக 2-3 காட்சிகள் நல்லா இருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுவே திருப்பி திருப்பி வருது. தனுஷு ராஷ்மிகா நந்தனா சந்திக்கிறது, பேசி ஒரே ஏன்டா வந்து அது அவங்களுக்குள்ள ஒரு காதல் இருக்கா இல்லை ஒரு நட்பு இருக்கா, அந்த மாதிரி டீட்டெயிலிங் கூட அந்த கேரக்டர்ஸ்ல இல்லை. ஏதோ ஒன்று ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. மேம்போக்கா சில விஷயங்களை சொல்லிக்கிட்டே போவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு பெரிய மைனஸ். சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா லாஜிக்கே இல்லாமல் இருக்கும், ஆனால் ஏதோ ஒரு மேஜிக் பண்ணிட்டு போயிடுவாங்க. சமீபத்தில் இது எந்த வேலை சேர்க்கலாம், இது எதுவுமே இல்லை, லாஜிக்கும் இல்லை மேஜிக்கும் இல்லை, எதுவுமே இல்லை. எந்த வகையிலுமே இதை வந்து சேர்த்தி பண்ண முடியாது. அதாவது வந்து இது வந்து எப்படி சொல்கிறது, நான் தான் சொன்னேன்ல, ஒரு நல்ல அழுத்தமான வசனங்கள் இருக்கா இல்லை, நல்ல காட்சிகள் இருக்கா இல்லை. சில இடங்களில் வந்து சென்டிமெண்ட்டாக பேசக்கூடிய வசனங்கள்லாம் இருந்திருக்கு, ஆனால் அது ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகலை. சில காட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல காட்சிகளாக இருக்குது, ஆனால் ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகலை. காரணம் என்னென்னா மொத்தத்திலே பார்த்திங்கன்னா அது ரொம்ப புவரான ஒரு ஸ்க்ரீன் பிளேனால ஆடியன்ஸ் வந்து ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா 1-2 காட்சிகள் தான் கனெக்ட் ஆனே தவிர, அதுக்கப்புறம் இந்த கதை எதை நோக்கி போகுது, என்னவா இந்த கதை இருக்க போகுது அப்படிங்கிறதுலாம் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சலுப்பு தட்ட ஆரம்பிச்சிச்சு. மொத்தத்தில் சேகர் கமுலா கம்முன்னு இருந்திருந்தாருன்னா ஒரு ப்ரொடியூசர் 200 கோடி ரூபாய் மிச்சமாக இருந்திருக்கும். ஸோ மொத்தத்தில் பார்க்கலாம், ப்ரொடியூசருக்கு இந்த பிச்சைக்காரன் குபேரன் ஆக்குமா இல்லை சொல்லக்கூடாது, வேறு எதாவது ஆக்குமான்னு தெரியல.